மனுஷன் மண்ணு பொம்மையா இருக்கிறான். இப்ப மண்ணு பொம்மையா இருக்கிற மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன அவனுக்குள்ள வர வேண்டும் என்று கேட்டால் தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? இப்ப மண்ணா இருக்கிற அந்த மனுஷன் மேல இப்ப தன்னுடைய ஆவி என்ன செய்யறாரு? ஊத்துகிறார். அப்ப அந்த ஆவி அவனுக்குள்ள போகும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவா மாறுகிறான். மீண்டும் அவனுக்குள்ள இப்ப ஜீவ ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா பாவம் அந்த மனுஷனுக்குள்ள இரண்டாவது வருகிறது. பாவம் இரண்டாவது அந்த மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டது. அந்த ஆவி அவனுக்குள்ள இணைஞ்சிருச்சு, போய்விட்டது. பாவம் உள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்துல எது இருக்காது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார் இல்லையா? இதை விசுவாசிக்கிறோம் தானே? இதை விசுவாசிக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவி போகும் பொழுது அவன் பரிபூர்ண மனிதனாய் மாறுகிறான், பூரண மனிதனாய் மாறுகிறான், ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான், ஒரு குறைவில்லாத மனிதனாய் மாறுகிறான். ஆவி போகும் பொழுது மட்டும்தான், வேற எந்த காரியமும் நடக்கல. பரிசுத்த ஆவி ஒன்று போகும் பொழுது அவன் எல்லா தகுதி உடையவனாக பூரண மனிதனாய் மாறிவிட்டான். அந்த பூரண ஆசீர்வாதம் எதனால் உண்டானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால்தான் உண்டானுச்சு. அப்படி பரிசுத்த ஆவியினால அவன் பூரண ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அந்த மனிதன் சந்தோஷ மகிழ்ச்சியா இருக்கிறான். பாவம் உள்ளார வருகும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு நினைஞ்சிருச்சு, விலகிட்டு. அப்ப பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவி இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இப்ப பாவம் நமக்குள்ளே இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. உண்மைதானே? அல்லேலூயா. அப்ப பாவம் நமக்குள்ளே பிரவேசித்தாலே பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போகும் என்று சொன்னால், மீண்டும் தேவனுடைய ஆவியை தேவன் கொடுத்தால் நமக்குள்ள வந்துச்சுன்னா எது நம்மளை விட்டு போய்விடும்? பாவம் நம்மளை விட்டு போய்விடும். இப்ப மீண்டுமாக தேவன் என்ன செய்றாரு? உனக்குள்ள தன்னுடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறான், தன்னுடைய ஜீவனை கொடுக்க விரும்புகிறான். இப்ப மனிதனா இருக்கிறேன். இப்ப தேவன் என் மேல இறக்கப்பட்டு மீண்டும் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை என் மேல என்ன செய்யறாரு? ஊதுகிறார். பரிசுத்த ஆவியை என் மேல என்ன செய்யறாரு? ஊதுகிறார். அப்ப மீண்டும் அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும் பொழுது எது என்னை விட்டு ஓடி போகும்? பாவம் நம்மளை விட்டு ஓடி போகும். நீ எத்தனை தடவை பாவத்தை விடணும் நீ முயற்சி செய்தாலும் உன்னால முடியாது. உன்னுடைய முயற்சியானது அதிக பாவத்தை தான் உண்டு பண்ணுமே ஒழிய ஒருபோது பாவத்திலிருந்து விடுதலை வராது. அதைதான் பவுல் சொல்லுகிறாரு ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்தார். அல்லேலூயா. யார் தான் விடுதலை செய்ய முடியுமா? யார் தான் இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்வார்? யார் விடுதலை செய்வாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்வார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றா எந்த ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும்? அல்லனம் இருக்கிறது. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இப்ப லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இது ஆஃப் பண்ணா என்ன ஆயிடும்? இருட்டாயிடும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை பாவமா இருக்குது, உங்க வாழ்க்கை வியாதியா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்கு, துக்கமா இருக்குது, கவலையா இருக்குதுன்னா என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தை போனா போகாது. சுவிட்ச போட்டா என்ன ஆயிடும்? லைட்டு எரிஞ்சிடும். பரிசுத்தாய் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நீ வெளிச்சமாய் மாறிவிடலாம். உன்னுடைய எல்லா கஷ்டமும் இணைஞ்சிரும் உன்னை விட்டு. நீ ஒவ்வொன்னா கேட்க வேண்டிய தேவையில்ல. பணம் வேணும், பொருள் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், இப்படியா ஒவ்வொன்னா கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு தேவை. என்ன தேவை? அவ்வளவுதாங்க. பரிசுத்த ஆவியை ஒன்றை கொடுத்தால் போதும், உங்களுக்கு எல்லாம் உண்டாகிவிடும். எல்லாம் இணைஞ்சிடும், உண்டாயிடும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்பினால் உங்களுக்கு தேவையானது ஒன்று, பரிசுத்த ஆவி மட்டும்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எத்தனைதான்? பிள்ளை அல்லாதவங்களுக்கு தான் என்ன வேணும்? மல்லிகை லிஸ்ட் மாதிரி, சமையல் லிஸ்ட் மாதிரி என்ன செய்யணும்? எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரு? தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள்.
தேவனுடைய பிள்ளை அல்லாதவங்களுக்கு நீங்க சுகம் வேணா தேவன் சுகத்தை தருவார், பொருளாதாரம் வேணா பொருளாதாரத்தை தருவார், கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாருக்கு? தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கேட்கிறதே கொடுக்க மாட்டார். அவர் விரும்புகிறதான் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்பதெல்லாம் நீங்கள் கொடுப்பது கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா ஆண்டவரே தன்னிடம் கேட்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் எதை கேட்டாலும் தேவன் கொடுக்கிறவர் அல்ல. அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். நாம் ஒவ்வொருத்தவங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுதான் உங்களுக்கு தேவை. அப்ப நான் என்னத்தான் கேட்கணும், என்னத்தை தான் விரும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, திருப்பி வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த உலகத்திற்கு தான் நீ யாரு? வெளிச்சம். உனக்கு நீயே வெளிச்சமா இருக்கக்கூடாது. உனக்கு நீயே என்ன இருக்கக்கூடாது? இந்த வெளிச்சம் யாருக்கு வெளிச்சம் கொடுக்குது? அந்த லைட்டுக்கு வெளிச்சம் கொடுக்குது. இது மற்றவர்களுக்கு கொடுக்குது, பிறருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. இப்ப என்ன செய்வாங்க? நான் தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி நல்லா சொல்லி என்னை சுகப்படுத்து சுகப்படுத்து சுகப்படுத்துன்னு ஒரு பிரேயருக்குள்ள போறேன். ஆனா அந்த பிரேயர் விட்டு வெளியில வரும் பொழுது என்னுடைய வயிற்று வலிக்கா என் தலைவலிக்கா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, பிற ஹாஸ்பிட்டல்ல தலைவலியில வியாதியில உள்ளவங்களுக்கா ஜெபிக்கிறவங்களாய் மாறி வெளியில வரேன். நான் என்னுடைய தேவைகளுக்காக என்னுடைய வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறதே விட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வியாதிகளுக்காக, ஆண்டவரே அடிபட்டது கிடக்கிற வியாதிகளுக்காக, ஆண்டவரே தெருவுல இருக்க உடம்பு முடியாதவங்களுக்காக ஜெபிக்கிறவனாய் நான் மாறிவிட்டேன். ஏன்? தேவனுடைய பிள்ளை அல்லாம நான் அந்த பிரேயருக்குள்ள சபைக்குள்ள போறேன். ஆனா அந்த சபையை விட்டு வெளியில வரும்போது அந்த சபைக்குள்ள என்ன நடந்தது? நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டேன். எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டேன்? அந்த நாளிலே தேவ ஆவியானவர் என் மேல இறங்கினார். அல்லேலூயா. என் மேல என்ன செஞ்சாரு? இறங்கினார். அல்லேலூயா. ஓ, எனக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு? எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போய்விட்டது. பொருளாதார கஷ்டம், நிறைய நெருக்கம் வந்துடுச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட போய் பொருளாதார கஷ்டத்துக்காக இன்னைக்கு ஜெபித்து பெட்டி விடலாம், ஆண்டவர் நான் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நான் பொருளாதார ஜெபத்துக்கு போறேன். என்னால என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க முடியல. உடனே ஆவியானவர் என் அறிவுல உணர்த்துகிறாரு, உன்னை போல உன்னை விட கஷ்டத்துல அநேகர் பொருளாதாரத்துல கஷ்டப்படுகிறார்கள், உன்னை விட அநேகர் பொருளாதாரத்துல வறுமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நான் யாருக்காக ஜெபம், என்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போயிருந்த நான் இப்ப யாருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டேன்? என்னை விட அதிக கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயோ பொருளாதார கஷ்டத்திலே இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவங்களாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. எனக்காக நான் ஜெபிக்க போனேன்னா இப்ப யாருக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? பிறருடைய கஷ்டத்துக்காய், பொருளாதார கஷ்டத்துக்காய் நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். அடுத்தது பாருங்க, நான் நிச்சயமாக பாருங்க என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. எதை இடத்துல போனாலும் கஷ்டங்கள், துன்பங்களும் போராட்டங்களும் வந்துகிட்டே இருக்குது. ஊழியத்துக்கும் போறேன், ஊழியத்திலயும் பிரச்சனை, குடும்பத்திலயும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. சரி, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நாம் என்ன செஞ்சிடுவோம்? ஒரு பவுல் முடிவு பண்ணாரு, எத்தனையோ நாள் எனக்கு கண்ணை வலிச்சுக்கிட்டு இருக்குது, உடம்புல வியாதி இருக்குது, இன்றைக்கு போது நான் இயேசுகிட்ட அந்த சுகத்தை பெற்றோன்னு பவுல் போனது போல நானும் போறேன். ஏன்னா பவுல் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? மிகவும் பலவீனமா இருக்கிறேன், என்னை நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன், என்னை சுகப்படுத்து, என்னை பலப்படுத்துன்னு கேட்கும் பொழுது ஏசு இந்தாப்பா உனக்கு சுகம், இந்தாப்பா உனக்கு பலனி பவுலே சொல்லவே இல்லை. கிருபை ஒன்றே உனக்கு போதும் அப்படின்ட்டாரு. அப்ப உடனே சொல்றாரு அவரு, என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். இதே தாங்க என்னுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. நான் போய் என்னுடைய கஷ்டத்துக்காக, என்னுடைய பிரச்சனைகளுக்காக, துன்பத்துக்காக நான் உட்காரும் பொழுது தேவன் படம் போல காட்டுறாரு. ஒவ்வொருத்தவங்களும் படுற கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் பாக்குறேன், என் ஜெபத்துல தரிசனமாய் பாக்குறேன். அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு என் கஷ்டத்தை நான் மறந்து அந்த கஷ்டத்துக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன்.
பாருங்க, என்னுடைய தேவைகள் என்னதென்று என் தேவன் அறிந்திருக்கிறான். என் தேவைகளை என் தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஏங்க இந்த நெருக்கம் எனக்கு, ஏங்க இந்த உபத்திரம் எனக்கு, ஏங்க இந்த பிரச்சனை எனக்கு, இந்த நெருக்கம் உபத்திரம் பிரச்சனை எனக்கு என்னை அமிழ்த்து போட வராது, என்னை உயர்த்துவதற்கே வருகிறது. அல்லேலூயா, என்னை உயர்த்துவதற்கே வருகிறது. அதனால எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து நான் அஞ்சிடு, நான் சந்தோஷப்படுகிறேன் அதை குறித்து. அல்லேலூயா, நிச்சயமாக அது என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். அது என்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். ஒரு நாள் நான் அமிழ்ந்து போகிற ஆள் கிடையாது, தோற்று போகக்கூடிய ஆள் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனை வேதனையோ உன்னை உயர்த்ததான் வருமே ஒழிய அதுல ஒரு நாள் நீ அமிழ்ந்து போக மாட்டாய். தேவனுடைய ரத்தம் உண்மையிலே இருக்கிறது. ஆமென். நாம் உடனே முடிவு பண்ணுகிறோம், எய்த்த வீட்டுக்கும் பொருளாதார கஷ்டம் வருது, நமக்கும் பொருளாதார கஷ்டம் வருது. அவங்க எப்படி விடுதலை பெறுவதற்கு என்ன முயற்சி செய்கிறார்களோ அதே முயற்சிகளை நாமும் எடுக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவ ஆவியான ஒரு வழிநடத்துதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவ ஆவியான வழிநடத்தல் இருந்தால் நீங்கள் நிச்சயமா உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? ஜெபிக்கவே மாட்டோம். புதிய ஏற்பாட்டு சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். அஞ்ஞானிகளும் புறஜாதிகளும் தான் தன்னுடைய தேவைகளுக்காய் தேடுவார்கள். ஆனா உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். முதலாவது என் சித்தத்தை என்ன செய்ய தேடு, மற்ற எல்லாவற்றையும் கூட நான் உனக்கு தருகிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். கட்டளை இதுதான். இந்த கட்டளையை நாம மறந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். தேவனுடைய கட்டளை மீறுகிறவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் உங்களை வழிநடத்துவார். அவர் செய்யக்கூடாது. 31 வாசிப்போம். மத்தேயு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அன்னன்னைக்குள்ள சாப்பாட்டை கொடுக்கிறவர், அன்னன்னைக்கு இருக்கிற இடத்தை கொடுக்கிறவர், அன்னன்னைக்கு இருக்க உடைய கொடுக்கிறவர், அன்னன்னைக்கு உரிய பாடுகளையும் உங்களுக்கு என்ன செய்யறாரு? பாடுகளை சுமந்து செல் பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. இந்த உலகத்திலே தேர்தல், இந்த உலகத்தை ராஜ்யத்தை கட்டுவதற்கு, இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதரும் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி புரிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னாடி போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் மூலியமாக என்ன வர வேண்டும்? ஒரு உதவி வர வேண்டும், வேலை வர வேண்டும், பொருள் வர வேண்டும், அடுத்து என்ன வர வேண்டும்? வீடு வர வேண்டும், ஒரு பாதுகாப்பு வர வேண்டும், நன்மைகள் வர வேண்டும் என்று ஒவ்வொருத்தவர்களும் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றுகிறார்கள். நீங்களும் இயேசுவை இவர்களை போல பின்பற்றி விட்டால் அவர்களை விட நீங்கள் கூடுதலாக என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் இந்த உலகத்துடைய இன்மைக்காக, உலகத்துடைய தேவைகளுக்காக, உலகத்துடைய காரியங்களுக்காக இயேசுவை நாம் பின்பற்றக்கூடாது. பவுல் தெளிவாய் சொல்லுகிறாரு, இன்மைக்காக ஒருவன் இயேசுவை பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். இந்த உலகத்துடைய ராஜாவை போல நீங்கள் இயேசுவை மாற்ற நினைக்காதீர்கள். அவர் பரலோகத்தின் ராஜாவா. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கு முடிவுக்கு வராது. அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யம். அது அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அநேகர் சொன்னார்களே, இந்த சகோதரி சொன்னாங்களே, இந்த சகோதரர் சொன்னாரு, இயேசு கிட்ட வாங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று. நான் சுகத்தை தேடி தானே வந்தேன். நீங்க சுகம் தேவைன்னு சொன்னீங்களே, இயேசுவை தேடி வாங்க, அவர் உங்களுக்கு வேலை தருவார் என்று சொன்னாங்களே இவங்க. அப்ப இயேசுவை தேடி நான் வேலை தருவார் தானே வந்தேன். அப்ப தவறா? இயேசுவை தேடி வாங்க சுகம் தருவாருன்னு சொன்னாங்களே, அப்ப சுகம்
சுகத்தை அவர் தரமாட்டாரா, நான் தெரியாம வந்து விட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் சுகம் கொடுக்கிறவர், நிச்சயமாய் பொருளாதாரத்தை கொடுக்கிறவர், நிச்சயமா வேலையை கொடுக்கிறவர். யாருக்கு தெரியுமா? அஞ்ஞானிகளுக்கு. அஞ்ஞானிகளுக்கு நாடி தேடுவார்கள். அஞ்ஞானி புறஜாதிகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா தம் பிள்ளைகளுக்கு இன்னதென்று அவரே தீர்மானிக்கிறார். அவர் அல்லேலூயா. தாம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று, தாம் பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவரே தீர்மானிக்கிறார். அவர் அல்லேலூயா. அதனால தன்னை தேடி வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர், தன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் அல்லேலூயா. எந்த மனிதனையும் தேவன் சுகப்படுத்துவார், எந்த மனிதனையும் ஆசீர்வதிப்பார். அவர் எந்த மனிதனையும் அவர் என்ன செய்வார்? அவர் உயர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதனால நான் பொருள் பெற்று விட்டதுனால, சுகம் பெற்று விட்டதுனால நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட முடியாது. தேவனுடைய சிலுவையை சுமக்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே தான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார்கள். இயேசுவை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் தன் சிலுவையை சுமர்ந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென். அன்றைக்குரிய பாடுகள் அது அதன் காலத்துக்கே போதும். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பாடுகள் உண்டு. உங்கள்கிட்ட இருக்கிற பாடுகள் கொடுத்து தேவனுக்கு என்ன செய்யுங்க? தேவன் என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தின ஆள் பைபிள்ல ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். யோபு. யோபுக்கு வந்த கஷ்டத்தை போல உலகத்துல யாருக்கும் வரல. அப்படிப்பட்ட யோபு புஸ்தகத்தை வைத்து படித்துக்கொண்டு யோபு என்ன செய்யறோம்? நல்லவர், வல்லவர், மேன்மையானவர், பரிசுத்தமானவர் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த யோபு என்ன, எதை வச்சு தெரியுமா நீங்க சொல்றீங்க அந்த யோபு உயர்த்துறீங்க? அவன் பாடுகள் மத்தியில அந்த பாடுகளை குறித்து தேவனை துதித்தான், தேவனை கனப்படுத்தினான், தேவனை மேன்மைப்படுத்தினான், தேவனை உயர்த்தினான், அவன் சந்தோஷப்பட்டான். அதனாலதான் நீங்க யோபு உயர்த்துகிறீர்கள். அதனாலதான் யோபுவை நீங்க நல்லவர் என்று சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்ட அதே வழியில அதே பாதையில் நடந்து வருகிற நீங்களும் யோபுவை மட்டும் சொல்லக்கூடாது, உங்களை இந்த உலகம் சொல்லும்படியாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சோண்டு பாடுகள். யோபுக்கு இருந்த பலத்திற்கு, விசுவாசத்திற்கு தேவன் அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தார். விசுவாசத்தின்படிதான் உனக்கு அளக்கப்படும், உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு கொடுக்கப்படும். யோபுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? திரளான அந்த தேசத்திலே அவன் பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினான். ஆனா அவன் தேவன் மேல விசுவாசம் எவ்வளவு தெரியுங்களா? பல மடங்கு பெரியது, பல மடங்கு பெரியது. அவன் தேவன் மேல உள்ள விசுவாசம். உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களுக்கு எதை வேணாலும் கொடுக்க அவர் வல்லவராய் இருப்பார். இந்த தேசத்தை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருப்பார். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த சேருக்காக இயேசுவை பின்பற்றுகிறோம், இந்த பொருளாதாரத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறோம், இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆனா இந்த பொருளாதாரத்துக்காக அல்ல, இந்த சேருக்காக அல்ல, கர்த்தரே விசுவாசிக்க வேண்டும், அவரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். எப்படி தெரியுமா விசுவாசம்? எப்படி தெரியுங்களா? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் விசுவாசத்தை குறித்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லேலூயா, அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி என்னமா சொல்லுகிறார்கள்? என் தேவன் ஆவியாய் இருக்கிறார், என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், அவர் சிலையா இல்லை, எந்த உருவமாகவும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அவர் அப்படின்னு சொல்லி எங்களை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, இந்த நெருப்புக்கு எங்களை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டாங்களே சொல்லுங்க, நான் வணங்க மாட்டேன், என்னை தூக்கி போடுங்க, இந்த நெருப்புல இருந்து காக்க என் தேவன் வல்லவர். அப்படி என் தேவன் காக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். இதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் யார் என்று நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனா சாத்ராக், மேசாக்கு, அவர்கள், யோபு, இவர்கள் இயேசு யார் என்று அறிந்தபடினால அவரை விட்டு வேற தெய்வத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல? வணங்க முடியல. இன்றைக்கு இயேசுவை தெரியாமலே அநேகர் பின்பற்றுகிறார்கள், இயேசுவை தெரியாமலே அநேகர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுகிறார்கள், இயேசுவை யார் என்று அறியாமலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா கோஷம் போடுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவை நீ அறிந்து கொண்டால் அவரை விட்டு ஒரு நிமிடம் கூட நீ பிரிந்திருக்க முடியாது, ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது. அவரை நல்லவர் அவர். அல்லேலூயா. இயேசுவை ஒருவன் அறிந்து விட்டான் என்றால், அவன் புரிந்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு எந்த பணத்துக்கோ பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசு ஒருவரே போதுமானவர்.
இயேசு ஒருவரே போதுமானவர். இயேசுவை தெரியாத ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? இயேசுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியம் செய்கிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் அறியாமலே இயேசுவை அறிந்தோம் என்று சொல்லி இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஆனா பொருளாதார கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்துவிட்டால் இயேசுவை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அப்பனா இயேசுவை குறித்து அவங்களுக்கு என்ன செய்யல? இயேசு குறித்து என்ன செய்யல? தெரியல. தெரியாமலே ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள், அறியாமலே ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ இயேசுவை கண்டு ஆராதிக்கிறோம். நாங்களே இயேசுவை அறிந்து ஆராதிக்கிறோம். இயேசுவை மரணமானாலும் ஜீவனானாலும் எங்களை விட்டு என் தேவன் யாரும் பிரிக்க முடியாது. மரித்து உயிர்த்தெழுந்தேன், சதா காலங்களில் உங்களோடு இருக்கிறேன், சதா காலங்களில் உங்களோடு இருக்கிறேன். உங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் முகத்தை அவர் மறைப்பது கிடையாது. தன் பிள்ளைகள் தன் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் தேவனை நன்கு அறிந்திருக்கிறேன். உங்களை அழைத்த தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள். அவர் எவ்வளவு பெரிய வெயிலானாலும், எவ்வளவு பெரிய மழையானாலும், எவ்வளவு பெரிய புயலானாலும் ஆனா தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். என் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலே வழிநடத்தின தேவன் அவர். இந்த பூமியில எவ்வளவு பொருளாதார கஷ்ட நெருக்கங்கள் வந்தாலும் என்னை பரிசுத்தமாய் நடத்துவார் அவர். என்னை பலனாய் சுகமாய் அவர் நடத்துவார். ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை வழி நடத்தினார். ஆண்டவரே, நிச்சயமாக நீ எல்லா சூழ்நிலையிலையும் நீ வெற்றியாய் நடக்கலாம், பாதுகாப்பாய் நடக்கலாம். ஏன் என்று சொன்னா என் தேவன் தன் பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இருக்கிறார். எப்படி பக்குவப்படுத்துறார்? வனாந்திரத்தில் நடக்கும்படியா பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. அவர் உருவாக்கி இருக்கிறாரு. எப்படி உருவாக்கி இருக்காரு? மழையிலையும் வெயிலையும் தன் பிள்ளைகளை கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் வழி நடத்தி இருக்கிறாரு. அவர் உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்த போகிறார். வழிநடத்த எந்த பொருள் உனக்கு மேன்மையா நினைக்கிறையோ அந்த பொருளை குப்பை என்று ஒட்டாடுகிற காலம் வரும். குப்பை என்று நினைக்கிற காலம் வரும். எந்த சுகத்திற்காக பலத்துக்காக நீ அழைகிறாயோ தேவன் சொல்லுகிறாரு, அதே சுகத்தை பலத்தை நீ அற்பமா நினைக்கிற காலம் வரும். அல்லேலூயா. எல்லாத்தையும் என் தேவன் பெரியவர், எல்லாத்தையும் தேவன் பெரியவர். அல்லேலூயா. எதோ என்னை தீண்ட முடியாது, எதையும் என்னை என்ன செய்ய முடியாது. என் தேவனுடைய திட்டத்துல நான் இருக்கிறேன், என் தேவனுடைய பிளான்ல நான் இருக்கிறேன். என் தேவன் என்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதை செய்து முடித்துட்டு தான் என் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகும். எந்த மரணத்துக்கும் அஞ்சுடே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தேவனோடு உங்களுக்கு பெரிதாய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான், பெரிதாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் தோற்று போவதே கிடையாதுங்க. நான் தோற்று போய்விட்டேனோ, படிப்புல என் பிள்ளையோட படிப்பு போயிடுச்சோ, வேற எங்கேயாவது சேர்க்க போறனோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த எனக்கு என் தேவன் பெரிதாக ஒரு வழிவாச திறந்து வைத்திருந்தான். இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய பிள்ளை குறித்து கவலைப்படாதீர்கள், உங்களுடைய வேலைகளை கொடுத்து பொருளாதாரத்தை வந்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க காரியம் பெரியது. அல்லேலூயா. தேவன் என்ன தெரியுமா செஞ்சாரா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதோ நான் போறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு திரும்பி என்ன செய்வேன்? வருவேன். அப்ப தேவன் என்ன செய்யறான்? ஆயத்தப்படுத்திட்டு திரும்பி என்ன செய்யறாராம்? வருகிறாராம். அல்லேலூயா. அது பரலோகம் மட்டுமல்ல, உனக்கு வேலையையும் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, உனக்கு ஆகாரத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, உனக்கு பொருளாதாரத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நீ இன்றைக்கு வேணா நீ கஷ்டத்துல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம், தோல்வியில இருக்கலாம். ஆனா நீ இயேசு வரும் பொழுது